ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஷிவாரி ட்ரேடர்ஸ். நான் சௌமியா சிவபிரகாஷ் பேசுகிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சீரீஸ் நான் போட்டிருந்தேன் இல்லையா, அந்த சீரீஸில் செகண்ட் வீடியோ வந்துட்டு நான் போட போகிறேன். லாஸ்ட் வீடியோவில் நான் பேசியிருந்தது என்னென்னா, ஏ பையர் பி வந்துட்டு செல்லராக இருக்கும்போது ஏ எப்படி பையர் ஆகுறாங்க, பி எப்படி செல்லர் ஆகுறாங்க, இவங்களுக்கு என்ன நடக்கும், இவங்க என்ன பண்ணுவாங்கன்றதை பற்றி பேசியிருந்தேன். ஸோ இப்போது ஏ பையரை பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஏ பையர் அப்படிங்கும்போது ஏ வந்துட்டு பையர் ஆப்ஷன் பையர்னு சொல்லிட்டோம். பையர் அப்படிங்கும்போது எதை பை பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன். கால் ஆப்ஷனை என்னன்னு சொல்லி மார்க்கெட் டேர்ம்ஸில் சொல்லுவாங்கன்னா சிஇ. அதே மாதிரி புட் ஆப்ஷன், புட்னா பிஇ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பையருங்கிற போது எப்பவுமே பை மட்டும் தான் பண்ணுவாங்க. எய்தர் சிஇயை பை பண்ணுவாங்க இல்லை பிஇயை பை பண்ணுவாங்க. சிஇயை பை பண்ணுறாங்கன்னா அவங்களோட வியூ மார்க்கெட்டில் அப் சைடில் இருக்குன்னு அர்த்தம். பிஇயை பை பண்ணுறாங்கன்னா மார்க்கெட்டில் அவங்களோட வியூ டவுன் சைடில் அவங்க நினைக்கிறது கீழே போகும், மார்க்கெட் வந்து கீழே போகும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னு அர்த்தம். சிஇ பை பண்ணும்போது மார்க்கெட் மேலே போகும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ இதுதான் சிஇ அண்ட் பிஇயோட வித்தியாசம். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படிங்கிறது என்னென்னு நிறைய பேர்த்துக்கு இன்னும் தெரியாமல் இருக்குது. அதை பற்றி பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிளாக நம்ம ஒன்று எடுத்துப்போம். அதுதான் இன்றைக்கி நம்ம எடுத்துக்க போகிறது பேங்க் நிஃப்டி. நான் ட்ரேட் பண்ணுறது பேங்க் நிஃப்டிங்காட்டி உங்களுக்கு பேங்க் நிஃப்டிலே சொல்லித்தரேன். பேங்க் நிஃப்டி வந்து இப்போ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து க்ளோசிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எதில் இருக்குன்னா 46,811, அதாவது 46,800 வந்துட்டு க்ளோசிங் ப்ரைஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போது மார்க்கெட்டில் வந்துட்டு பேங்க் நிஃப்டி வந்துட்டு 46,800 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இந்த பேங்க் நிஃப்டி வந்துட்டு நம்ம வந்துட்டு எப்படியெல்லாம் ட்ரேட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஃப்யூச்சரில் பண்ணலாம், இல்லை ஆப்ஷனில் பண்ணலாம். இதே பேங்க் நிஃப்டிக்கு பதிலாக ஏதாவது ஸ்டாக்காக இருந்ததுன்னா நீங்கள் கேஷில் கூட பண்ணலாம். பேங்க் நிஃப்டிக்கு பதிலாக ஒரு ஸ்டேட் பேங்க் வச்சுருக்கீங்கன்னா கேஷில் பண்ணலாம். கேஷுங்கிறத லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பண்ணுறாங்க இல்லையா. இப்போ ஸ்டேட் பேங்க் வந்து 300 குவான்டிட்டி இப்போ வந்துட்டு 600 போகுதுன்னா நீங்கள் ஒரு 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 குவான்டிட்டியை நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வாங்கிட்டு போகிறது தான். 600 கொடுத்தீங்கன்னா அது உங்களுக்கே சொந்தமாயிரும் லைஃப் டைமுக்கு. ஆனால் பேங்க் நிஃப்டியில் நீங்கள் அப்படி பண்ண முடியாது. ஏன்னா அதில் வந்துட்டு ஒன்லி எக்ஸ்பைரி டைமுக்கு ஏற்ற மாதிரி மட்டும்தான் கொஞ்ச நாளைக்கு தான் நீங்கள் ஹோல்ட் பண்ண முடியும். ஏன்னா இது இண்டெக்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ 46,800 வந்துட்டு நம்ம ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கும் போது நீங்கள் கேஷில் வாங்க முடியாது. பேங்க் நிஃப்டியை ஃபியூச்சரில் பண்ணலாம், இல்லைனா ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போது 46,800 46,800ங்கிறது தான் இப்போ கரண்ட்டாக இப்போ இன்னைக்கு தேதிக்கு மார்க்கெட் போயிட்டுருக்க இடம். ஸோ இது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பாட் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. நல்லா தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. ஒரு நோட் எடுத்து கூட புரியாதவங்க எழுதிக்கோங்க. ஸோ இது ஸ்பாட் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. கரண்ட்டாக போயிட்டு இருக்கிறத ஸ்பாட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட்டில் ஒரு நெகட்டிவ் ப்ரைஸ் ஆக்ஷன் இருக்குன்னு சில பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கரெக்ஷன் ஆகி ஒரு 45,000 போகும், 45,000 போகும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டிக்கு சரி 46,000 போகும்னு வச்சுக்கோங்க. 46,000 வரைக்கும் ஒரு கரெக்ஷன் ஆகி வரும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இங்கே கீழே இறங்கி வரப்போகுது பேங்க் நிஃப்டின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு கீழே வரப்போகிற ப்ரைஸு. அதே மாதிரி இன்னும் சில பேர் சொல்கிறாங்க பேங்க் நிஃப்டி வந்துட்டு 40 பாசிட்டிவாக தான் இருக்குது, பயங்கர பாசிட்டிவாக. ஸோ மார்க்கெட் வந்துட்டு 48,000 போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ மார்க்கெட் இருக்கிற விலை பார்த்தீங்கன்னா 46,800 இருக்குது. அது 46,800. அதுதான் ஸ்பாட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சில பேருக்கு வியூ எப்படி இருக்குன்னா கரெக்ஷன் ஆகும், இங்கேருந்து நெகட்டிவாக போகுன்றாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 46,000 வரைக்கும் கீழே இறங்கி வரும்னு சொல்கிறாங்க. சில பேர் இல்லை இங்கேருந்து பையிங் தான் போகும், 48,000 வரைக்கும் போகும்னு சொல்கிறாங்க. இப்போது இந்த 46,800 இருக்கு இல்லைங்களா, இதுதான் வந்துட்டு என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஸ்பாட் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதே 46,000 வரைக்கும் போகும்னு நினைக்கிறவங்க என்ன பை பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா புட் வந்துட்டு பை பண்ணுவாங்க. 46,000 வரைக்கும், அதாவது நெகட்டிவாக மாறி கீழே போகும்னு நினைக்கிறவங்க என்ன பை பண்ணுவாங்க, புட் பை பண்ணுவாங்க. அதே வந்துட்டு 48,000 வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்கிறவங்க என்ன பை பண்ணுவாங்க, மார்க்கெட்டிங் என்ன ஆகுது, மேலே போகுது. ஸோ நான் என்ன சொன்னேன், மேலே போனால் கால் பை பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, கால் பை பண்ணுவாங்க. இது உங்களுக்கு சிம்பிளாக கான்செப்ட் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்பாட் ப்ரைஸ்னால் கரண்ட்டாக இன்னைக்கு மார்க்கெட் போயிட்டு இருக்க ப்ரைஸை ஸ்பாட் ப்ரைஸ்ன்னு சொல்லுவோம். மேலே இருக்க ப்ரைஸை இப்போ மார்க்கெட் இங்கேருந்து ஒரு 1000 பாயிண்ட் மேலே போகுதுன்னா அவங்க வந்து கால் பை பண்ணுவாங்க, சிஇ. அதுக்கப்புறம் அதே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கீழே போகுதுன்னு சொல்கிறவங்க வந்து புட் பை பண்ணுவாங்க. என்ன கால் பை பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 48,000 கால் வந்து பை பண்ணுவாங்க. இங்கே கீழே போகும்னு நினைக்கிறவங்க 46,000 புட் பை பண்ணுவாங்க. புரியுதுங்களா? புட்னா கீழே, கால்னா மேலே. இப்போ இதுக்கப்புறம் ஒரு கான்செப்ட் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். அதாவது
என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 46,800ல மார்க்கெட் போயிட்டுருந்தாலும், இப்ப வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்துட்டு மார்க்கெட் வந்துட்டு 46,000 48,000 நம்ம வந்துட்டு கால் பை பண்றோம் இல்லையா? 48,000 கால் பை பண்ணோம் அப்படின்னா, இந்த இந்த இப்போ 46,800ல இருக்கும்போது, இங்க இருக்க கால்ஸ நீங்க பை பண்ணீங்கன்னா, இதான் அட் த மனின்னு சொல்லுவாங்க. அட் த மனி அப்படிங்கிறது என்னன்னா, இப்ப 46,000, 46,800, 47,000 இந்த தொடர்ச்சியா வரக்கூடிய ரவுண்ட் லெவல்ஸ்ல இருக்கக்கூடிய பிரைஸ் எல்லாமே என்னன்னு சொல்லுவாங்கன்னா, அட் த மணின்னு சொல்லுவாங்க. அட் த மணி அப்படின்னா, எந்த மார்க்கெட்ல ஸ்பாட் பிரைஸ் போயிட்டுருக்கோ, அதிலிருந்து 300 பாயிண்ட்ஸ் அதாவது 300 பாயிண்ட்ஸ் கீழயோ, மேலயோ இருக்கிற கால் ஸ்ட்ரைக் பிரைஸ் அதாவது இது எல்லாமே இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் இது பேரு தான் ஸ்ட்ரைக் பிரைஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது 46,800 சிஇ அப்படிங்கிறதுக்கு மார்க்கெட்ல டெக்னிக்கலா சொல்றது தான் வந்துட்டு ஸ்ட்ரைக் பிரைஸ் அப்படின்னு அது பேரை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா, ஸ்ட்ரைக் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்துட்டு 46,800 மட்டும் இல்ல, 700, 46,700, 47,600, 500 அதே மாரி இத தாண்டி 46,900, 47, 47,100 வரைக்கும் இருக்கக்கூடிய கால் ஸ்ட்ரைக் பிரைஸ் எல்லாமே என்னன்னு சொல்லுவாங்கன்னா, அட் த மனி மார்க்கெட்டுக்கு அட் த மனி அப்ப போயிட்டு இருக்க மணி மார்க்கெட் ஸ்பாட் அதுல தான் இருக்கு. ஸோ அதெல்லாம் அட் த மனின்னு சொல்லுவாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப என்ன சொல்ல வராங்கன்னா, மார்க்கெட் வந்து இங்கிருந்து மேல போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ நீங்க 48,000 கால் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. அதாவது இப்ப இருக்கிறது 46,800 8,000 48,000 கால்னா இங்கிருந்து 1,200 பாயிண்ட் தள்ளி கால் வாங்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, இந்த காலுக்கு வந்துட்டு இந்த 48,000 காலுங்கிறது என்ன? இன்னைக்கு இருக்க ஸ்பாட் வந்து 46,800ல போயிட்டு இருக்கும்போது 48,000 கால் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா, அதுதான் என்ன மணின்னு சொல்லுவாங்க அப்படின்னா, அவுட் ஆஃப் த மனி. அதாவது நீங்க தள்ளி போய் வாங்குறீங்க. மேல கால பொறுத்த வரைக்கும் மேல தள்ளி போய் இன்னைக்கு போயிட்டு இருக்க பிரைஸ்ல இருந்து மேல இருக்கக்கூடிய நம்பர். அதாவது இன்னைக்கு வந்துட்டு 5ல போயிட்டு இருக்குன்னா நீங்க 8ல போய் வாங்குறீங்க கால் அப்படின்னா அது வந்துட்டு அவுட் ஆஃப் த மணி அப்படின்னு சொல்லுவாங்க. இதே இல்ல மார்க்கெட் கரெக்ஷன் ஆகி தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ எது வரைக்கும் வரும்னு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா 46 45 46 வரைக்கும் வரும்னு சொல்றாங்க அப்படின்னா, நீங்க இங்க இருக்க கால போய் பை பண்றீங்க அப்படின்னா, அது என்ன? இங்க இருக்க காலுக்கு போறீங்க அப்படின்னா, இது இந்த மணின்னு சொல்லுவாங்க. ஏன்னா, இன்னைக்கு இருக்க மார்க்கெட் பிரைஸ விட நீங்க உள்ள கீழ இறங்கி போய் வாங்குறீங்க. இன்னைக்கு மார்க்கெட் ரூ. 5ல போகுது. நீங்க ரூ. 8 இருக்க கால வாங்குறீங்க அப்படின்னா, இது வந்து அவுட் ஆஃப் த மனி. அதே நீங்க ரூ. 3 பின்ன உள்ள தள்ளி போய் ரூ. 3 இருக்க கால வாங்குறீங்க அப்படின்னா, அது இந்த மணி அப்படின்னு சொல்லுவாங்க. இவ்வளவுதாங்க கிளியரா சொன்னா. ஸோ உங்களுக்கு சிம்பிளிஃபைடா சொல்றேன். இன்னைக்கு ஸ்பாட் பிரைஸ் ரூ. 5 போகுது அப்படின்னா, இது அட் த மனி. இது என்ன சொல்லுவாங்க? அட் த மனி. இது ஏன் சொல்றேன்னா, இது பேசிக்கா நெறைய பேத்துக்கு அட் த மனி, அவுட் ஆஃப் த மனி இந்த மணிலயே கான்செப்ட் வந்துட்டு கன்ஃப்யூசிங்கா இருக்கு. ஸோ அதுக்காக சொல்லி தரேன். இது கால பொறுத்தவரைக்கும் ரூ. 5 இன்னைக்கு மார்க்கெட் போயிட்டு கரண்ட் பிரைஸ்னா அது அட் த மனி. நீங்க ரூ. 8 மேல மார்க்கெட் போகும்னு நெனச்சு தள்ளி போய் ரூ. 8ல இருக்க கால வாங்குறீங்க. ₹8 கால் வாங்குறீங்க அப்படின்னா, அது அவுட் ஆஃப் த மனி. ஓடிஎம். அதே வந்துட்டு நீங்க வந்துட்டு கீழ போய் ரூ. 3ல இருக்க இ அ கால வாங்குறீங்க அப்படின்னா, அது இந்த மணி. ஓகேங்களா? இந்த மணி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் கால். இது காலுக்குங்கும்போது நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஹோம்வொர்க் மாரி தரேன். புட்டுக்கு இதே மாரி நீங்களே பார்த்துட்டு வாங்க. அப்படி நீங்க கமெண்ட்ல சொல்றது கரெக்ட்டா இருந்தா ஓகே. நீங்க புட்டுக்கு தப்பா சொன்னீங்கனாலும் நான் நெக்ஸ்ட் வீடியோல டீட்டெயிலா உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன். காலுக்கு இவ்வளோதான். சிம்பிளா நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஸோ இப்ப நான் வந்து இத உங்களுக்கு வந்து என்னோட அப்ஸ்டாக்ஸோட அக்கவுண்ட்ல இருக்கேன். ஸோ இங்க வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? இப்ப வந்துட்டு நான் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிட்டு, இப்ப நான் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா காட்டுறேன். இப்ப நான் என்ன சொன்னேன் அப்டின்னா, பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறோம்னு சொன்னேன். ஸோ ரூ. 46,800 இன்னைக்கு ஸ்பாட் பிரைஸ் போயிட்டுருக்கு. கரெக்ட்டுங்களா? ஸோ இப்போ நான் வந்துட்டு இதுக்கு உங்களுக்கு நான் என்ன ஸ்கிரிப்ட் ஆட் பண்ணி காட்ட போறேன்னா, ஆப்ஷன்ல பேங்க் நிஃப்டிக்கு வந்துட்டு 46,800 கால். அதாவது 800 கால் வந்துட்டு ஆட் பண்ணி காட்ட போறேன். கால் வந்து ஆட் பண்றேன். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா 4800 கால் வந்து ரூ. 414ல போயிட்டுருக்கு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் வீடியோல. ஜூம் பண்ணி பாருங்க. 46,800 கால்ங்கிறது ரூ. 411 போகுது. இதுல 46,800 கால்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதான் அட் த மனி கால். ஓகேங்களா? 46,800 காலுங்கிறது தான் அட் த மனி.
இது என்னது? இந்த சிஇ தான் என்னன்னு சொல்லுவாங்க? ஏடிஎம். நான் அட் த மணில ட்ரேட் பண்றேன் அப்படின்னு நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்க. இனிமே கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இதுதான் ஏடிஎம். இந்த கால் என்னன்னு சொல்லுவாங்க? ஏடிஎம் சொல்லுவாங்க. இது இந்த 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 பேங்க் நிஃப்டி 46,800 சின்னு சொல்றது பேரு தான் ஸ்ட்ரைக் பிரைஸ். இந்த சி இது பேரு தான் ஸ்ட்ரைக் பிரைஸ். டெக்னிக்கலா இதை என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஸ்ட்ரைக் பிரைஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த 400 ரூபான்னு சொல்றாங்க பாத்தீங்களா? அதுதான் பிரீமியம். பிரீமியம்ங்கிறது என்னது? இந்த 411 ரூபாய். ஸோ 46,800 சிங்கிறது ஸ்பாட்ல போயிட்டு இருக்க மார்க்கெட்டோட வேல்யூ. அதனால அதை அட் த மணி சொல்றோம். 46,800ங்கிறத ஸ்ட்ரைக் பிரைஸ்னு சொல்றோம். 411 ரூபாங்கிறது தான் பிரீமியம். நம்ம கொடுக்க போற விலை பிரீமியம். நம்ம முன்னாடியே அந்த டோக்கன், அந்த டோக்கனா ஒரு அமௌண்ட் பே பண்றாங்கன்னு சொன்னால பையரா தான் அந்த டோக்கன் அமௌண்ட் இதுக்கு நம்ம பே பண்ண போறது 411 ரூபாய். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் அட் த மணி கால். அதே வந்துட்டு இப்போ நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, இங்கிருந்து மேலே போகும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, பேங்க் நிஃப்டி நம்ம என்ன ஆட் பண்ண போறோம்? 48,000 கால் வந்து பார்க்க போறோம். ஓகேங்களா? 48,000 கால். இப்போ பாருங்க, 48,000 கால் வந்துட்டு அவுட் ஆஃப் த மணி. எப்பவுமே 48,000 போகுமான்னு தெரியல. ஓகேங்களா? நம்ம போக 48,000 கால் வந்து இதுக்கு என்ன இது வந்து அவுட் ஆஃப் த மணி. ஏன்னா ஸ்பாட்ல என்ன போயிட்டு இருக்கு? 46,000 தான் போயிட்டு இருக்கு. 46,800 46,800 தான் இப்போ போயிட்டு இருக்கு. ஆனால் 48,800 வந்துட்டு ஓடிஎம் அவுட் ஆஃப் த மணி. எப்பவுமே ஓடிஎம் காலுக்கு வந்து ஓடிஎம் வந்து கம்மி விலையில தான் ப்ரீமியம் இருக்கும். ஸோ அதனால தான் இப்போ முன்னாடியே உங்களுக்கு மார்க்கெட் வந்துட்டு மேலே போகும்னு தெரியுறவங்க ஓடிஎம் பை பண்ணி வச்சுப்பாங்க. ஓகேங்களா? ஏன்னா மார்க்கெட் அங்கே டிராவல் ஆகும்போது அது என்னவா மாறிடும்? அப்போ அங்கே போகும்போது அது அட் த மணி ஆகி உங்களுக்கு வந்து நிறைய ப்ராஃபிட்ஸ் வரும். ஸோ இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். 48,800 கால் வந்துட்டு அவுட் ஆஃப் த மணி ஆயிடுது. இதை ஓடிஎம்னு சொல்லுவாங்க இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை. இதோட ப்ரீமியம் எவ்வளோல இருக்கு? 65 ரூபாய் தான் இருக்கு. ஸோ இப்போ மார்க்கெட் இன்னைக்கு தேதிக்கு மேலே போகும்னு நினைக்கிறவங்க எல்லாம் இந்த 65 ரூபாய் கொடுத்து டோக்கன் புக் பண்ணி வச்சுப்பாங்க. சப்போஸ் அவங்க நினைக்கிறது கரெக்டாக இருந்து மார்க்கெட் மேலே போச்சுன்னா என்ன ஆகும்? அவங்களுக்கு பயங்கரமான ப்ராஃபிட் ஆயிரும். ஏன்னா அப்போ மார்க்கெட் அங்கே போகும்போது 48,000 அட் த மணி ஆயிரும். அப்போ அவங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் வரும்? இது பயங்கர மடங்குல அதிகமாகும். அதனால தான் நிறைய பேர் ஆப்ஷன் பையிங் வந்துட்டு செலக்ட் பண்றாங்க. கரெக்டாக இருக்க பட்சத்தில் நமக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். அப்படி தப்பா போயிடுச்சு நம்ம வியூனா இந்த ஃபோல் ப்ரீமியம் அமௌண்ட்டும் நமக்கு டிகே ஆயிடும், முடிஞ்சு போயிடும். ஓகேங்களா? ஸோ இதுதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுதான் அவுட் ஆஃப் த மணி. நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? அடுத்தது வந்து இந்த மணி ஆட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. பேங்க் நிஃப்டி 46,000 ஆட் பண்றேன். ஓகேங்களா? ஆட் கொடுக்குறேன் சிஇ. ஓகேங்களா? இப்போ இங்க பாருங்க 9,301 ரூபாய். அதாவது கிட்டத்தட்ட 1,000 ரூபாய் இருக்கு. ஸோ 46,000ங்கிறது என்னன்னா இந்த மணி நான் சொன்னேன் இல்லைங்களா? எப்பவுமே அதை தாண்டி தான் மார்க்கெட் வந்திருக்கு. ஸோ 46,000 இந்த மணியில இருக்க கால் எல்லாமே காஸ்ட்லியா தான் இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி அந்த விலையெல்லாம் தாண்டி தான் நம்மளோட மார்க்கெட் அட் த மணில இப்போ இருக்கு. 46,800ங்கிறது 46,000 கிராஸ் பண்ணி தான் வந்திருக்கு. ஸோ இதோட ப்ரீமியம் எவ்வளோ இருக்கு? கிட்டத்தட்ட 1,000 ரூபாய் இருக்கு. எப்பவுமே இந்த மணி வந்து கால் வந்து காஸ்ட்லியா தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த மணி. ஸோ இதுதான் வந்துட்டு என்ன சொல்லுவாங்க? இந்த மணி அப்படின்னு சொல்றாங்க. அட் த மணினா என்ன? மார்க்கெட் கரண்டா போயிட்டு இருக்க இடம். அவுட் ஆஃப் த மணினா என்ன? மேல போனா அது பேர் அவுட் ஆஃப் த மணி. மேல இருக்க காலை நீங்க ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா. இந்த மணினா என்ன? கீழே இருக்கிறத நீங்க எடுக்கிறது பேரு தான் இந்த மணின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் இன்னைக்கான வீடியோல நான் கவர் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ஒரு ரேப் அப் கொடுக்குறேன், கவனிச்சுக்கோங்க. இன்னைக்கு நான் வந்து கால்னா என்ன? கால்னா மார்க்கெட் மேலே போகணும்னு தெரிஞ்சவங்க கால் வாங்குவாங்க, கீழே வரும்னு சொல்றவங்க புட் வாங்குவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஸ்பாட் ப்ரைஸ்னா என்னன்னு பார்த்தோம். அதாவது மார்க்கெட் கரண்டா என்ன வேல்யூல போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு தேதிக்கு பார்த்தீங்கன்னா 46,800ல போயிட்டு இருக்கு. அதுதான் ஸ்பாட் ப்ரைஸ்ன்னு சொல்றாங்க. அதுல இருக்க ஒரு ஆப்ஷனை நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுதான் வந்துட்டு ஏடிஎம் அட் த மணின்னு சொல்றாங்க. மார்க்கெட் மேலே போகும்னு நினைச்சு நீங்க வந்துட்டு கால் சூஸ் பண்ணீங்க. அதாவது 46,800க்கு 48,000 சூஸ் பண்ணீங்கன்னா அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஓடிஎம் அவுட் ஆஃப் த மணின்னு சொல்லுவாங்க. அதே கீழே இருக்கிறது எடுத்தீங்க 46,000 ரூபாய்க்கு எடுத்தீங்கன்னா இந்த மணின்னு சொல்லுவாங்க. இவ்வளவுதான் இன்னைக்கு சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன சொன்னேன்? ஸ்ட்ரைக் ப்ரைஸுங்கிறது வேற ஒன்றும் இல்லை. இந்த 46,800 சிஇ அப்படின்னு சொல்றோம் இல்லையா? 800 700ன்னு மாறி மாறி நம்பர் சொல்றோம் இல்லையா? பேங்க் நிஃப்டியோட அதுதான் ஸ்ட்ரைக் ப்ரைஸ். ப்ரீமியம்ங்கிறது என்ன? நீங்க எவ்வளவு காசு கட்ட போறீங்க டோக்கன் அமௌண்ட், அது ப்ரீமியம். 411 65 931 அந்த மாதிரி ரூபா பார்த்தீங்க இல்லையா? நீங்க கட்ட போற அமௌண்ட் அது ப்ரீமியம். இதான் டோக்கன். நீங்க அந்த லாஸ்ட் வீடியோல பையர் ப்ராப்பர்ட்டி கட்டுறாங்கல்ல அந்த டோக்கன் 1 லட்சம் ரூபாங்கிறதுக்கு பதிலாக தான் இந்த அமௌண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு புரியாதவங்க திரும்ப இன்னொரு தடவை வீடியோ பாருங்க. பிஇ வந்துட்டு எது அவுட் ஆஃப் த மணி, எது ஸ்பாட் ப்ரைஸ், எது இந்த மணின்னு கமெண்ட்ல வந்துட்டு பிங் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் வீக் வீடியோல கிளியரா மறுபடியும் பிஇக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.
மோடி இன்னொரு விளாக்ல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நேத்து நான் பார்த்தீங்கன்னா, நம்மளோட சொல்லின மார்க்கெட் விளாக்ல நம்ம அனாலிசிஸ் விளாக்ல நான் சொன்ன மாதிரியே, இந்த ஃப்ளாட்டா ஓப்பன் ஆயி டபிள்யூ பிரைஸ் ஆக்ஷன் சஸ்டெயின் ஆச்சு. ஸோ இங்கிருந்து ட்ரேட் எடுத்தவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கும். ஒரு 200 பாயிண்ட்ஸ் நம்ம ஃபேவர்ல மூவ் ஆச்சு. ஸோ எப்பவுமே இதுக்கு தான் சொல்றேன், ட்ரேட் பிளான் பண்ணி நீங்க வந்துட்டு ட்ரேட் எடுங்க. எப்பவுமே எல்லா விளாக்ஸை விட எல்லா வீடியோஸை விட நீங்க வாட்ச் பண்ண வேண்டியது என்னன்னா மார்க்கெட் அனாலிசிஸ் வீடியோ. ஏன்னா அதுதான் ட்ரேட் பிளான். ஆனா அதுல நிறைய பேர் இன்ட்ரெஸ்ட் காட்டுறதில்ல. பட் இனிமேட்டாவது நம்மளோட ட்ரேட் பிளான் நான் போடுற மார்க்கெட் அனாலிசிஸ் வீடியோ பாருங்க. நீங்களும் அனலைஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ட்ரேடிங் இஸ் நாட் ஆஸ் சச் அப்படின்னு நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன். இப்பவும் சொல்றேன். எந்த ஸ்ட்ராட்டஜி அதெல்லாம் நம்பாதீங்க. லைக் ஸ்ட்ராட்டஜிங்கிறதெல்லாம் 20%, பட் டெய்லி பிளான் எல்லாம் இது எல்லாமே காம்பனன்ட் சேர்ந்தது தான் ட்ரேடிங். ஸோ அதை கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இன்னைக்கு இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்லணும்னு நினைச்சது. நாளைக்கு நம்மளோட மார்க்கெட் அனாலிசிஸ் vlog ஈவினிங் அப்லோட் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ மறக்காம பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனல் சிவாரி ட்ரேடர்ஸை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மோர்